ராகி முத்தை இவ்ளோ டேஸ்ட்டா இருக்குமான்னு இவ்ளோ நாள் எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ராகி கூழ் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது 1 கப் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்துட்டு, தேவையான உப்பு அது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டி இல்லாம இத நல்லா நம்ம ஒரு ஸ்மூத்தா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இத ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமா ஒரு கடாயில வந்து தண்ணி ஊத்தி, தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த மிக்ஸ் பண்ணத அது கூட சேர்த்து இப்டி கலந்துட்டே இருக்கணுங்க. நம்ம கலர கலர பார்த்தீங்கன்னா, இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ராகி பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஸோ லைட்டா கையில வந்து நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கணும். சூடா இருக்கும்போதே பிடிச்சா தான் நல்லா வரும். இது கூட ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் செய்ய போறேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கூட சிக்கனும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு, உப்பும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்ச தேங்காய், கசகசா விழுதும் வந்து சேர்த்துக்கிறேன். குக்கர் நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள தாளிப்பு ரெடி பண்ணிறலாம். ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி, சோம்பு, கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அத எடுத்து சிக்கன் குழம்போட சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க நம்ம ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி. இத வந்து நம்ம ராகி முத்தை கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அமிர்தமா இருந்துச்சுங்க. நீங்க இதுவரைக்கும் ராகி முத்தை ட்ரை பண்ணதே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மட்டன் குழம்போட இன்னும் சூப்பரா இருக்கும்.